Hi guys, I'm Rajkumar. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Google AdSense உடைய full report தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். சரிங்களா? நான் first சொல்லிறேன். இது ஒரு எக்ஸ்பெரிமென்ட் வீடியோ. சரிங்களா? அதாவது எக்ஸ்பெரிமென்ட் வீடியோனா நான் எவ்வளவு ஒரு நாளைக்கு ஏர்னிங் பண்றேன், then 1 மந்த்க்கு எவ்வளவு எவ்வளவு ஏர்னிங் பண்ண முடியும், அதே போல உங்களாலயும் பண்ண முடியுமா அப்படினு சொல்லிட்டு இது ஒரு ட்ரிக்ஸ் தான். நான் எந்த மாதிரிலாம் போஸ்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு A to Z நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். தென் நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனல் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஒரு புது முயற்சி தான். புது முயற்சின்னு சொல்கிறத விட நம்மளாலையும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரே ரீசனுக்காக, அதாவது நான் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது, எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும் ஒரே ரீசனுக்காக தான் இது பிளான் பண்ணி நான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ல இருந்த அமௌண்ட் நம்மளுடைய பேங்க் பிரான்ச்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஒரு 4:30 இருக்கும். அந்த டைம்ல ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் என்னுடைய பேலன்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னு. சம்டைம் நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்க, எத்தனை பேர் ரெகுலராக வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிருவேன் ஈஸியாக. ஓகேங்களா? தென் இன்னைக்கு ரிப்போர்ட் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு பாருங்க 4.47 சென்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு டுடேவில். ஓகேங்களா? ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா $6.50, அதாவது 50 சென்ஸ் கிடைச்சிருக்கு. அதாவது நேற்றுக்கு நான் வீடியோ எடுக்கும் போது கிட்டத்தட்ட 11:58 சம்டைம், அதாவது இந்த டைமுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு ரொம்ப. அதாவது 12 நெக்ஸ்ட் டே கணக்கில் வந்துருச்சு. வீடியோ அன்டைம்ல எடுத்ததால ஒரு சப்ஸ்கிரைபர் பேசிட்டு இருந்தாரு, அதனால அவருக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு வரும்னு சொல்லிட்டு டைம் டிலே ஆயிடுச்சு. சரிங்களா? தென் இப்போ லாஸ்ட் 7 டேஸ்ல பார்த்தீங்கன்னா $107.20 கிடைச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸ்ல இவ்வளோ டாலர் வருமா ப்ரோ? கண்டிப்பா வரும், எந்த மாற்றமும் இல்லை. ஆனா திஸ் மந்த்ல பாருங்க $225.31 இருக்கு. சரிங்களா? இது 1ஆம் தேதிக்குள்ள எப்படியாச்சும் ஒரு $250 ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியே இருக்கிறேன். பட் இதுவே போதிக்கின்ற ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு இருக்கு. பார்க்கலாம், ஒரு நாளைக்கு $3 to $4 வந்தா கூட ஒரு அளவுக்கு கம்பல்சரி $20 மேல இன்க்ரீஸ் ஆயிடும். சரிங்களா? இப்போ அப்படியே கீழே பேஜ் பார்த்தீங்கன்னா 1780 பேர் நம்மளுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதில் 110 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு ஒரு நாளைக்கு எப்பவுமே கம்பல்சரி ஒரு 2000 பேஜுக்கு வந்துடும். இன்றைக்கும் அவ்வளோ கம்பல்சரி வரும். ஓகேங்களா? அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது 110 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பாருங்கள், 2.51 இருக்கு பேஜ் ஆர்பிஎம். அண்ட் சிபிசி பாருங்க 0.04% சிபிசி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அதே போல பேஜ் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நீங்க ஆவரேஜா நமக்கு 5.41K, அதாவது 5410 பேர் அவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைச்சிருக்கு. அதாவது 1780 பேருக்கு நான் 5410 இம்ப்ரெஷன். ஓகேங்களா? சூப்பர். பேஜ் சிடிஆர் பாருங்க 6.18% தான் காட்டுது. எப்பயுமே இது 10க்கு மேலே போகக்கூடாது, 10க்குள்ளே தான் மெயின்டைனிங் ஆகணும். பட் அந்த விதத்தில் இது ஓகே. ஆக்சுவலி உண்மையை சொன்னால் நீங்கள் சிரிச்சிருவீங்க, ஒரு 10 to 11 எனக்கு அந்த டைமில் எப்பவுமே 10க்கு மேலே தான் இருக்கும் சிடிஆர். அப்புறம் எப்படி போய் இந்த டைமுக்கு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். இது ஒரு சிம்பிள் ட்ரிக்ஸ் தான் நண்பா. இப்போ பர்டிகுலராக எந்த போஸ்ட்டுக்கு அதிகமான விசிட்டர் வராங்களோ அதை நம்ம ஒரு 4-5 சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணால் குறையும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 100 பேஜ் வியூக்கு 10 ஆடுகளுக்கு விழலாம். எப்படி? 100 பேஜ் வியூக்கு 10 ஆடுகளுக்கு விழலாம். ஆனால் எனக்கு 100 பேஜ் வியூக்கு 15லேருந்து 20 ஆடுகளுக்கு விழுந்துடும். ஓகேங்களா? அது போல டைம்ஸில் ஆட்டோமேட்டிக்காக பேஜ் சிடிஆர் புதுசாக ராக்கெட் வேகத்தில் ஏற ஆரம்பிச்சிடும். அது யாராலையும் நிறுத்த முடியாது. ஏன்னா அது ஆடுகளுக்கு விழுந்தது தான், நம்ம கையில் எதுவுமே கிடையாது. சரிங்களா? அந்த விதத்தில் இப்போ 1780, ஓகேங்களா, அவ்வளோ பேஜ் வியூக்கு இப்போ 110 ஆடுகளுக்கு விழுந்திருக்கு. அதாவது 1100 பேஜ் வியூக்கு 110 கணக்கு ஓகே. ஆனால் அதுவே வெறும் 1100 பேஜ் வியூக்கு 170 ஆடுகளுக்கு விழுந்துருந்துச்சுன்னா என்னுடைய சிடிஆர் சிடிஆர் மேக்சிமம் ஒரு 50-60 வந்திருக்கும். ஏன்னா 10க்கு மேலே ஒரு கிளிக்ஸ் 100 பேஜுக்கு ஒரு 10 ஆடுக்கு மேலே போனாலே சிடிஆர் நமக்கு ஹையில் போயிடும். அது அதாவது தெரியாது யாராச்சும் இருந்தீங்கன்னா பயப்படாதீங்க, இதுதான் ரீசன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பேஜ் 100 இருக்குதுன்னா 10 ஆடுகளுக்கு ஓகேவா இருக்கும். ஆனால் பேஜ் வெறும் 30-40 தான் இருக்கும். நீங்களே தெரியாதனமா பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணுறது அல்லது ஆடு நீங்களே கிளிக் பண்ணுறது, இந்தமாரி ஏதாவது இஷ்யூஸ் பண்ணீங்கன்னா, அதை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா
இந்தமாரி சிடிஆர் வந்து நீங்களே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்களே ஒரு முதல் காரணமாக ஆயிடுவீங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடு நீங்களே கிளிக் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபாகவும் இருக்கும். ஓகேங்களா? தென் அது இல்லாமல் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15 வீடியோக்கு மேலே ரெகுலராக பார்த்தோம். தென் 20 டேஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம் இன்னையோட. இன்னும் ஒரு கொஞ்சம் 10 டேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரோ என்னுடைய ட்ரிக்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 உங்களுக்கு பேஜ் சிபிசி அண்ட் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் ஆகாது. உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தொடர்ந்து 2 வீக்ஸ் எப்படி 2 வீக்ஸ் 1 வீக்ஸ்லேருந்து அபோவ் 2 வீக்ஸ் வரைக்கும் தொடர்ந்து இன்சூரன்ஸ் கேட்டகரியில் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 7 டேஸ்லேருந்து 40 டேஸ்க்கு போட்டுட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேஜ் சிபிசி ஆர்பிஎம் வந்து புஷிங் ஆகும். நம்பர் 1. நம்பர் 2 லா பற்றி போடலாம். நம்பர் 3 ஃபுட்டு, ஆட்டோமொபைல் அண்டு டெக்னாலஜியில் ஐசிபிசி, இப்போது லேப்டாப்பு அந்தமாரி லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற போர்ட்ஸ் பற்றி போகிறது. ஓகேங்களா? அதாவது பர்டிகுலராக லேப்டாப் பற்றி போடுறதுல அந்த போர்ட்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி போகிறது. ஓகேங்களா? அந்தமாரி போடும்போது நல்ல ஒரு ஐசிபிசி எதிர்பார்த்து கொள்ளலாம். ஓகேங்களா? வேறு என்ன சொல்கிறது, நிறைய பேர் வந்து என்னுடைய சைட்டில் வந்து என்னென்ன தீம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் யூஸ் பண்ணுற தீம்ஸ் வந்து நியூஸ் பேப்பர் லெவல் தீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். தென் 3 ஆடு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஹெட்டர் ஃபுட்டர் கண்டென்ட்டுக்கு சென்டரில் வந்து ஒரே ஆடு வந்து 2 இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மற்றபடி ஆட்டோ ஆட்ஸ் தான். தென் வேறு என்ன சொல்ல விரும்புறது, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இதில் ஒரு புதுசாக ஒரு சைடு ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு நல்ல ஒரு ஐசிபிசி டொமைன்ஸ் ஒன்று எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு என்ன நீங்கள் ரொம்ப நாள் பார்த்து வச்சுருக்கோம் ப்ரோ, நல்ல ஹை பர்ஃபார்மன்ஸ் வந்து டொமைனு, பட் என்னால் வாங்க முடியல, அமௌண்ட் இல்லை என்கிட்ட, அதை பார்த்து வச்சேன் இப்பயும் அவைலபிள் இருக்குது அப்படின்னு யாராச்சும் நீங்கள் தெரிஞ்சுங்க, அதாவது பார்த்து பின் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை காலில் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப இமீடியட்டாக தேவைப்படுது. சரிங்களா? இல்லை ப்ரோ, எனக்கு அதாவது நம்ம தான் ப்ரோ, நம்ம வைக்கிறது தான் ப்ரோ டொமைனு, நமக்கு ஆர்கானிக்கே சர்ச்செல்லாம் தேவையில்ல, வரவும் தேவையில்ல, கெத்தாக வச்சுக்கலான்னா நம்ம விருப்பத்துக்கு வச்சுக்கலாம். நான் வந்து googlef1.com அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கா பாருங்கள், googlef1.com நல்லா இருக்கா ஃபேன்சியா? இந்தமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணேன். இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு சர்ச் வால்யூம் சிபிசி இருக்கிற மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து பார்க்கலான்னா அதுக்கு கொஞ்சம் நீங்களே ரெஃபர் பண்ணுங்கள். சம்டைம் உங்களுக்கு யாராச்சும் எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்ப்போம் இதை பற்றி. அப்படின்னா சரி, அப்படியே நம்ம வந்து இன்னைக்கு எவ்வளோ ஆடு கிளிக்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் இது வந்து லோடிங் மெத்தடில் இருக்கும். லோடிங்னா அது நான் கிளிக் பண்ணி விட்டுறேன் பாருங்கள். இப்போது இது சுற்றிக்கிட்டே இருக்கும். என்னுடைய வெப்சைட் நேம்ஸ்லாம் ஷோ பண்ணுன்றதால அதை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னுடைய ஆட்சன்ஸோடைய எந்தெந்த கண்ட்ரியில் எவ்வளோ கிளிக்ஸ் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாம் இருக்குது. சரிங்களா? ஆக்சுவலி நீங்கள் ஒன்றும் கேட்கலாம், என்ன ப்ரோ டக்குன்னு பாஸ் பண்ணிவிட்டு வேறு பேஜுக்கு போயிட்டீங்களா, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கிடையாது, உண்மையிலே ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டு தான். சரிங்களா? நான் கண்ட்ரி சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்புறமா ஃபர்ஸ்ட் ஆஃப் டுடேவில் வந்து பாருங்கள், இந்தியாவில் மட்டுமே எனக்கு 109 ஆடு கிளிக் விழுந்திருக்கு. சரிங்களா? அதில் 1720 அது அப்படியே இங்கே காட்டுது பாருங்கள், 3.63 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. யூனிஸ்டேட் கெனடியமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆடு கிளிக் தான் 5 பேஜுக்கு 64 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. தென் இன்னும் அதர் ஸ்டேட்டில் பார்த்து ஸ்ரீலங்காவில் ஒரே கிளிக்ஸ் கூட இல்லை 17 பேஜு. அப்புறம் இன்னொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜு 0 கிளிக்ஸ். அதேமாரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கண்ட்ரியில் ஒரு பேஜுக்கு ஒரு கிளிக் 21 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதுதான். சரிங்களா? ஆனால் இப்போது நேற்றுக்கானது காட்டுறேன், ஏன்னா ஸ்க்ரீன்ஷாட்னு சொல்லிட்டு யாருன்னா சொல்லிவிடுவாங்க. அதனால் நேற்றுக்கான எஸ்டிடேக்கான ரிப்போர்ட் காட்டுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். சரிங்களா? இப்போது நேற்றுக்கான ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா அது சுற்றிட்டு இருக்கா, வந்துருச்சு பாருங்கள். நேற்றுக்கு வந்து எனக்கு 108 ஆடு கிளிக்கு, 2500 பேஜ் வியூவு, தென் 2.96 சென்ட்ஸ் இந்தியாவில். கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்ஸுக்கு 2 பேஜுக்கு 1.50 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு, $1.50 சென்ட்ஸ். சிங்கப்பூரில் அதேமாதிரி தான் 2 ஆடு கிளிக்கு 47 பேஜு, தென் 94 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. மலேசியாவில் 4 ஆடு கிளிக்கு 12 பேஜு 50 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஃப்ரான்ஸில் அதே போல் தான் 2 ஆடு கிளிக்கு 7 பேஜு 26 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து வச்சு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு கிடையாது. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் இது என்னுடைய ஆட்சன்ஸோடைய ரிப்போர்ட்டை தான் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இருங்க அப்படியே மேலே போயிட்டு உங்களுக்கு காமிச்சிடறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? தெரியுதா என்ன காட்ட வரேன்னு? இன்றைக்கான திஸ் மந்த் அமௌண்ட்டு 00 இருக்கா, அதுதான். பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சரிங்களா?
ரெகுலராக கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள், தினமும் போஸ்ட் போடுங்க. அப்போ தான் சைடு வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் கீவேர்ட்ஸ் டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்ததாக உங்கள்கிட்ட முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்பணும்னு ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு உங்களுக்கு டிராஃபிக் சோர்ஸ் அதிகமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா ஒரே போஸ்ட்டுக்கு கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அடிக்கடிக்கு கூகுளிலேருந்து வார்னிங் மெயில் வருது. எப்படின்னா பர்டிகுலராக ஒரே போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அதிகமான டிராஃபிக் கொடுக்குறீங்க, டெலிட் பண்ணோம், 24 ஹவர்ஸில் டெலிட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி ஒரு மெயில் வருது. அது எதாவது வருதுன்னே தெரில. பட் பர்டிகுலராக ஒரே போஸ்ட்டுக்கு 1000 பேர் விசிட் பண்ணுறதால என்னவோ தெரியல. அதனால் உங்கள்கிட்ட அதிகமான ஃபாலோவர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு 4-5 போஸ்ட்டை போட்டு தனித்தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த ஃபைனலாக சொல்கிறது. தென் இது வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்துருந்தீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தென் நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு கீழே டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். பெல் தமிழ் சோலார் தென் ஃபுல் ப்ளே 2 குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் குரூப்பில் வந்து கேளுங்க நண்பா. உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லித்தரேன். ஏன்னா பப்ளிக்காக வந்து எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது காப்பிரைட் இஷ்யூஸால். அதனால் நீங்கள் வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரீப்ளை பண்ணுவேன். சரிங்களா? தென் ஃபோன் பண்ணி நான் உங்களுக்கு பேசுவேன். அதனால் நீங்கள் 100% நம்பலாம். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தென் இந்தமாரி AdSense ஃபீல்டில் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில். உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலை, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் யூஸ் ஆகலாம், அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.